சென்னை குரோம்பேட்டையில் முகநூல் காதலனுடன் ஏற்பட்ட சண்டையை அடுத்து பெண் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? 18 மாத முகநூல் காதல் தற்கொலையில் முடிந்துள்ளது. காரணம் என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை லட்சுமிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்தவர் 25 வயதான பிரியதர்ஷினி. மதுரையை பூர்வீகமாக கொண்ட பிரியதர்ஷினி சென்னை விமான நிலையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வரவேற்பாளராக 2 ஆண்டுகள் பணியாற்றி வந்துள்ளார். கடந்த சில மாதங்களாக முகநூல் மூலமாக தாம்பரத்தைச் சேர்ந்த 24 வயதான லோகேஷ் என்பவர் பிரியதர்ஷினிக்கு பழக்கமாகியுள்ளார். கடந்த 18 மாதங்களாக இருவரும் நண்பர்களாக பழகி அது காதலாக மலர்ந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு என்பதால் படத்திற்கு செல்லலாம் என்று காதலனை அழைத்துள்ளார். ஆனால் லோகேஷ் வரமறுத்து காதலியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரியதர்ஷினி தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக காதலனை மிரட்டியுள்ளார். அதனையும் லோகேஷ் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு கேலி செய்ததால் ஆத்திரமடைந்த பிரியதர்ஷினி வீட்டில் தனது துப்பட்டாவால் தூக்கு மாட்டிக்கொண்டு தான் தற்கொலை செய்ய போவதாக கூறி புகைப்படம் அனுப்பியுள்ளார். ஆனால் அதன் பிறகு அவரிடமிருந்து பதிலே இல்லாமல் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த காதலன் பிரியதர்ஷினியின் வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டின் கதவு திறக்கப்படாததால் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது பிரியதர்ஷினி தூக்கில் சடலமாக தொங்கியுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பிரியதர்ஷினியின் செல்போனை கைப்பற்றியுள்ள போலீசார் தற்கொலைக்கான உண்மையான காரணம் என்ன என்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.